CLAT stands for Common Law Admission Test. CLAT அப்படின்றது எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டேட் போய் மார்க் கட் ஆஃப் மார்க் 90% இருந்துச்சு அப்படின்னா அதில் நம்ம சென்னையில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் காலேஜில் சேரலாம். ஒருவேளை கட் ஆஃப் மார்க் கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா CLAT எக்ஸாம் மறுபடியும் எழுதி த்ரூ அவுட் இந்தியாவில் உள்ள லா காலேஜில் சேர்ந்து படிக்கலாம். இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா ஜூலை 15 அக்டோபர் 15. இதோட எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னா December 1. தேங்க்யூ. Next, CUTE. Good evening to all. This is Kamalini Nedunchezhiyan. Full form of CUTE exam, Common University Entrance Exam. இதுல 5 years கான integration course like UG and PG படிக்கலாம். And இந்தியால மட்டும் 46 சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கு. அதுல ஒரு யூனிவர்சிட்டி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கு. இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் ஜனவரி 15 to February 15 and ரிசல்ட் டேட் எக்ஸாம் டேட் March 15 to March 24. Thank you to all. Next, AIISH. Precious evening to all. I am S. Pujasti from 11th Bio NEET from Kumaran Institute. AIISH full form is All Indian Institute of Speech and Theory. இது வந்து ஒரு டீச்சர் ஃபீல்ட்ல சேர்ந்தது. காமன் டீச் பண்ற ஸ்டூடண்ட்ஸ் விட இது அப்நார்மல் ஸ்டேஜஸ்க்கு வந்து டீச் பண்ற லெசன்ஸ் இது வந்து எங்க லொகேட் ஆயிடுச்சுன்னா கர்நாடகா ஸ்டேட்ல வந்து மைசூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இது லொகேட் ஆயிருக்கு. இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து 1st March to 19th March and the exam conduct date to 1st April. And thank you to all. Next is IIIT. Thank you. Everyone, this is T. Devasha from 12th NEET. IIIT means Indian Institute of Information Technology. IIIT entrance exam கிளியர் பண்ணா டாப் 10 காலேஜ்ல பிடெக் படிக்கலாம். இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இந்தியாவில் மொத்தம் 26 காலேஜஸ் இருக்கு. அதுலயும் திருச்சி அண்ட் காஞ்சிபுரம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. கூகுள், டெல் மாதிரி பெரிய கம்பெனிஸ்ல நம்மளுக்கு ஜாப் அப்ளிகேஷன் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் February 4 to March 23 வரைக்கும். இதோட ரிசல்ட் டேட் April 19. தேங்க்யூ. நெக்ஸ்ட், NEST. Pleasant evening to all. This is Akifa Nazmi from 11th NEET Biology. Today I have a topic about NEST. NEST stands for National Entrance Screening Test. இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறது மூலமா சயின்டிஸ்ட் ஆக முடியும். இது ஒரு இன்டகிரேட்டட் MSc கோர்ஸ். இது ஒரு நெக்ஸ்ட் ICAT. Wonderful evening to all. I am Pratibha Rajesh Kumar from 11th NEET. இப்போ 12th நம்ம கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் அக்ரி UG PG கம்ப்ளீட் பண்ணலாம். சப்போஸ் நம்ம 12th கட் ஆஃப் மார்க் கம்மியாக இருந்துச்சுன்னா ஐகர் இந்தியன் கவுன்சில் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணால் இந்தியா ஃபுல்லாக உள்ள அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணலாம். இந்த எக்ஸாம் வந்து எந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகும்னா 29th June. இது ரிஜிஸ்டர் எப்போ பண்ணணும்னா 11th May. தேங்க்யூ. நெக்ஸ்ட், Happy evening to all. I am Krishnija John Rittu. I am studying 11th standard biology. NATA stands for National Amplitude Testing Architecture. இந்தியாவில் இருக்க டாப் 10 காலேஜில் படிக்கிறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் இது. இந்த எக்ஸாமில் வந்து நம்ம டிராயிங் அண்டு பிளானிங்கான கோர்சஸை கம்ப்ளீட் பண்ணலாம். அண்ட் தென் அண்ணா யூனிவர்சிட்டி, NIT, VIT போன்ற காலேஜ்லாம் தமிழ்நாட்டில் சிச்சுவேட் ஆகிருக்கு. அந்த காலேஜில் ஜாயின் பண்ணி நாட்டா கோர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த எக்ஸாமுக்கான ரெஜிஸ்டர் எக்ஸாம் நம்பர் வந்து April 1 to 28 அன்னைக்கு முடியுது. அண்ட் தென் எக்ஸாம் வந்து March 1 to 27 கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ. நெக்ஸ்ட், NCET. Good evening to all. I am Ganga Devi Ganapati. NCET, National Common Entrance Test.
சார். If you need to be a teacher, you need to pass NCET. It is an integrated course for 4 years. Thank you. Pleasant evening to everyone. This is Udaya Ambicharian studying 12th Bio-NEET integrated course in KCI. நான் LKGல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கலைமுக ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருக்கேன். என்னோட எய்ம் டாக்டர் ஆகணும்ன்றது தான். 11th 12th படிச்சிட்டு இருக்கும்போதே நீட்க்கு ப்ரிப்பேர் பண்றதா இல்ல 12th முடிச்சிட்டு நீட்க்கு ப்ரிப்பேர் பண்றதான்னு ஒரு யோசனை இருந்துச்சு. ரிலேட்டிவ்ஸ்டையும் ஃப்ரெண்ட்ஸ்டையும் கேட்டப்போ 11th 12th படிச்சிட்டு இருக்கும்போதே ப்ரிப்பேர் பண்றதுன்றது வந்துட்டு கஷ்டமான விஷயம்னு சொன்னாங்க. இப்போ நம்ம கலைமகல்ல KCI இன்ஸ்டிடியூட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை இன்டகிரேட்டட் கோர்ஸ் மூலமா நமக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க. இது மூலமா ஸ்டேட் போர்ட் பிளஸ் நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு தேவையான போர்ஷன்ஸையும் நம்மளால படிக்க முடியும். ஸ்டார்டிங்ல ஸ்டேட் போர்டில் மார்க் போயிடுமோன்னு எனக்கும் என் பேரண்ட்ஸ்க்கு பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கரஸ்பாண்டன்ட் சார் டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்க. அதில் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸோட எல்லா டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணாங்க. 60 to 70% ஸ்டேட் போர்ட் போர்ஷன் தான் நீட்டுக்கும் வரும். ஸோ அவ்வளோவா டிஃபிகல்ட்டிஸ் இருக்காதுன்னு சொன்னாங்க. அது மூலயமா எங்களுக்கு நிறைய ஹோப் கிடைச்சிச்சு. இப்போ கரண்ட்ல நடந்த JEE மெயின்ஸ் 2025ல KCI மூலயமா போன ஸ்டூடெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் 3 மார்க்ஸ் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மார்க் 70.69%, second mark 66.60%, third mark 65.70%. இப்போ நடக்க போற நீட் 2025ல நாங்க கிராக் பண்ணி அடுத்த 46th ஆனுவல் டேல ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா உங்கள்கிட்ட நாங்க எங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ டு ஆல். I am Monapriya Savanayaka from 12th Bio-NEET. நான் குமரன் கேரியர் இன்ஸ்டிடியூட்ல ஒரு ஸ்டூடெண்டா இருக்கேன். இங்க வந்து இன்டகிரேட் கோர்ஸ்லாம் நடத்துறாங்க. இன்டகிரேட் கோர்ஸ் சம்பந்தமா உங்கள்கிட்ட நான் சொல்றேன். இன்டகிரேட் கோர்ஸ்னா ஸ்டேட் போர்ட் படிச்சுக்கிட்டே நீட் மாதிரி நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நீங்க வந்து படிக்கிறது தான். எங்க குமரன் கேரியர் இன்ஸ்டிடியூட்ல ஸ்டேட் போர்டும் நீட்டையும் ஒரே ஸ்டாஃப் நடத்துறாங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. அடுத்து நடக்க போற 2025 நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் அடுத்த ஆனுவல் டே சொல்வேன்னு சொல்றேன். தேங்க்யூ. Peaceful evening to everyone. This is Parkavi Rajkumar. நான் KCIல ஒரு நீட் எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்டகிரேட்டட் கோர்ஸ் மூலமா இந்த நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணிடுவேன்ற ஒரு ஹோப் எங்களுக்கு இருக்கு. படிச்சு முடிச்சுட்டு வேலையை தேடுறதுக்கு பதிலாக படிச்சுட்டு இருக்கும்போதே வேலையை தேர்ந்தெடுத்து அதை நோக்கி பயணிக்க நம்ம KCIல குமரன் கேரியர் இன்ஸ்டிடியூட் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. கடலூர்லயே நம்ம KCIல தான் இன்டகிரேட்டட் கோர்ஸை 100% பண்ணி தராங்க. ஸோ நடக்க போகிற 2025 நீட் எக்ஸாமை நாங்கள் கிளியர் பண்ணி நெக்ஸ்ட் இயர் 46th ஆனுவல் டேல ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ.